ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாம். சமையல் செய்யவே ரொம்ப போராகவும் டயர்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி டக்குன்னு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டை சேமியா, அதாவது முட்டை சேமியா பிரியாணின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக்காக முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த முட்டை சேமியா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 5 முட்டை, அதாவது 2 பாக்கெட் சேமியாவுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சேமியாவிலையும் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போது நல்லா நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை பொரியல் செய்கிறது மாதிரி நல்லா ட்ரையாக இந்த மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சேமியா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன சைஸ் தக்காளிங்கிறனால நான் 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். 2 பச்சை மிளகாய், ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மல்லித்தலை, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வரணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, ப்ரௌனிஷாக அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் நல்லா குழைய வெந்துடணும். அதுக்காக உப்பு தேவையான அளவு இப்போவே நான் சேர்த்துருக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அப்போ தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு 4 கப் அளவு 250 ml கப்பில் ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 2 பாக்கெட் சேமியாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் குலைவாக வேணும். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா நம்மளோட சேமியா சூப்பர் ஸ்மெல்லோட ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் லிட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் மசாலா ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே எக்லேயும் இறங்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான எக் சேமியா பிரியாணின்னு சொல்லலாம். அந்தளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.